உலகெங்கிலும் இருந்து இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்ற சன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வணக்கம். வள்ளல் பெருமான் நம்முடைய எல்லாமாக இருக்கிறார் அப்படிங்கிறத நிறைய பார்த்தாச்சு. அவருடைய தத்துவங்கள், அவருடைய பத்திகள், அவருடைய கவிதைகள், அவருடைய பாடல்கள், அவருடைய திருமறை, அவருடைய சத்திய சன்மார்க்க சிறு விண்ணப்பம், பெரு விண்ணப்பம், கடிதங்கள் அப்படின்னு அப்பப்பா இவ்வளோ எழுதியிருக்காரா? வெறும் 50 ஆண்டுகள் தான் வாழ்க்கை அவருடையது. அதில் என்னவெல்லாம் சாதனைகள் செய்திருக்காருன்னு நினச்சி பார்த்தா மலைப்பாக இருக்குது. அந்த சாதனைகளோட அளவை வைத்து பார்க்கும்போது நாம் விடுகின்ற மூச்சு, நம்முடைய சுவாசம் எல்லாவற்றையும் எப்படி வீணடித்து கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு பதைப்பும் கூட சேர்ந்து வருதில்ல. வெறும் 50 ஆண்டு காலத்தில், 50 ஆண்டு வாழ்க்கையில் இவ்வளவு செய்ய முடியும் என்றால் நாமும் இன்னமும் அதிகமாக இந்த சமூகத்துக்கு பங்களிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு உத்வேகம் வரணும். வந்திருக்கோம் நிச்சயமாக நம்மக்கிட்ட. முக்கியமாக ஒரு கேள்வி என்னென்னா, மற்றவர்களுக்கு நாம் என்ன உதவி செய்திருக்கோம்? விரலை மடக்குங்க பார்க்கலாம். யாராலையும் ஒரு 5 விரலை கூட மறக்க முடியாது. மற்றவங்களுக்கு நீங்கள் என்ன செய்த உதவி பட்டியல் கொடுங்க அப்படின்னா ஒரு கைவிரல் அளவு கூட நம்மால் உதவிகளை பட்டியல் போட முடியாது. அவ்வளவு தூரம் நாம் செல்ஃப் சென்டர்டாக இருக்கோம். நம்மை நாமே சுற்றி வருகிறோம். நான் முக்கியம், என்னுடைய நலம் முக்கியம், என்னுடைய வாழ்க்கை முக்கியம் அப்படிங்கிற ஒரு செல்ஃப் சென்டர், நம்மை நாமே மையப்படுத்தி நம்மை பற்றி மட்டுமே யோசிக்கின்ற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் வள்ளல் பெருமான் அப்படியா வாழ்ந்தார்? இல்லையே. தனக்காக வாழவே இல்லை. சமூகத்தை மேம்படுத்துவது எப்படி, மக்களை மேம்படுத்துவது எப்படி அப்படிங்கிறதான் அவருடைய வாழ்வியல் முழுக்க இருந்தது. அப்படிங்கிறத நம்ம அந்த சத்திய சன்மார்க்கம் என்ற ஒற்றை வார்த்தையில், ஜீவகாருண்யம் என்ற ஒற்றை வார்த்தையில் புரிந்து கொள்ள முடியும். அவர் மிக அற்புதமாக 5 கட்டளைகள் கொடுக்குறாருங்க. அது என்ன 5 கட்டளை? கட்டளை உடனே ஜர்க்காகி பயந்துட வேண்டாம். இது நாம் மனித இயல்பாக இருக்க வேண்டிய விஷயங்களை அவர் கட்டளையாக கொடுக்குறார் அப்படின்னா நாம் அது மாதிரி இல்லை அப்படிங்கிறதான நமக்கு புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். அதனால் இல்லாததைத்தானே கட்டளையாக கொடுப்பாங்க எப்போவுமே. அப்படின்னா இந்த 5 கட்டளைகள் அது என்னங்கிறத முதல்ல பாருங்கள். அவர் என்ன சொல்கிறார்? முதல் விஷயம், யாரையும் பழித்து பேசாதீர்கள். இது கஷ்டமா சுலபமா? யாரையும் பழித்து பேசாதீர்கள், யாரை பற்றியும் தப்பாக பேசாதீங்க அப்படிங்கிறது முதல் விஷயம். வஞ்சகம் செய்யாதீர்கள் அப்படிங்கிறார். மற்றவர்களுக்கு வஞ்சகம் செய்து பழித்து பேசுவது என்பது மாபெரும் பாவம் என்று வள்ளல் பெருமான் சொல்கிறார். அடுத்தது, பழி உரைத்து புறம் கூறி பிறர் வாழ்வை கெடுக்காதீர்கள். நம்ம செய்கிறோம்ல, பழி உரைத்து புறம் கூறி நம்ம செய்கிறதான். அது நம்ம செய்யவே இல்லை அப்படின்னு நிச்சயமாக சொல்ல முடியாது. மனசாட்சின்னு ஒன்று இருந்தால் அங்கே கை வச்சு பார்த்து சொன்னால் இது எல்லாம் நம்ம செய்கிறது தான். பழித்து பேசுவோம், புறம் கூறுவோம், பழி உரைப்போம். பழி உரைத்து புறம் கூறி பிறர் வாழ்வை கெடுக்காதீர்கள் அப்படிங்கிறாரு. எவ்வளோ அற்புதமான ஒரு சிந்தனை இல்லை? அடுத்தது, களவுக்கும் உயிர்கொலைக்கும் துணை போகாதீர்கள். மனிதத்தை அல்லது மனிதர்களின் குணங்களை முற்ற முழுக்க உணர்ந்திருக்கிறார். களவுக்கும் உயிர்கொலைக்கும் துணை போகாதீர்கள். எவ்வளவு காருண்யம் மிக்க வார்த்தைகள் இதெல்லாம் இல்லை? நாம் பாட்டுக்கு எல்லா தவறுகளுக்கும் உடன் போகிறோம். அது தவறு என்று நம்முடைய வள்ளல் பெருமான் சொல்கிறார். அடுத்த 2 முக்கியமான கட்டளைகள் என்னன்னா, பிறர் நம்மிடம் இறக்கும்போது, பிறர் நம்மிடம் இறந்து கேட்கும்போது, இறக்கும்போதுன்னா இறந்து கேட்கும்போது, கை நீட்டி எனக்கு இதை கொடு அப்படின்னு கேட்கும்போது பணம் கொடுப்பதற்கு மறுக்காதே. பிறர் நம்மிடம் வயிறு பசிக்கிறது ஏதாவது கொடு என்று கேட்கும்போது உணவு கொடுப்பதற்கும் மறுக்காதே. இவ்வளோதாங்க அவர் சொல்கிற 5 கட்டளை. 1, மனசு சுத்தமாக இருக்கணும் அப்படிங்கிறது. அதனால் என்ன சொல்கிறார்? களவுக்கும் உயிர்கொலைக்கும் துணை போகாதீர்கள். அடுத்தது, சொல் சுத்தமாக இருக்கணும் அப்படின்னா புறங்கூறாமை, மற்றவர்களை பழித்து பேசி மற்றவர்களை பற்றி குறை கூறி புறம் கூறி அவர்களுடைய வாழ்வை கெடுக்காதீர்கள்னா சொல்லால் வருகின்ற பிரச்சனைகள், சொல்லால் வருகின்ற பாவங்கள் அதெல்லாம்.
அடுத்தது கருணை என்பது நம் மனசில் இயல்பாக சுரக்க வேண்டும். அதனால தான் அவர் சொல்றார், மற்றவர் நம்மிடம் இறந்து கேட்கும்போது அவர்களுக்கு இல்லை என்று சொல்லாதீர்கள், மற்றவர்கள் நம்மிடம் இறந்து உணவை கேட்கும் போதும் அவர்களுக்கு இல்லை என்று சொல்லாதீர்கள் அப்படின்னு சொன்னால், இந்த 5 கட்டளைகளும் எதை சொல்லுது? நம்முடைய சொல் சுத்தமாக இருக்க வேண்டும், சிந்தனை சுத்தமாக இருக்க வேண்டும், செயல் சுத்தமாக இருக்க வேண்டும். அப்படின்னா மனசை என்ன பண்ணணும்? புளி போட்டு விளக்கணுமா அல்லது சாம்பல் போட்டு விளக்கணுமா? இல்லை, அதை கருணை கொண்டு விளக்குங்கள். கருணை கொண்டு புளியாக கருணையை பயன்படுத்தி விளக்கி தங்கம் போல் மின்ன வையுங்கள் என்று நம்முடைய வள்ளல் பெருமான் நமக்கு சொல்லித்தர்றார். அதில் இன்னைக்கு நாம் பார்க்க போகிற பத்தி திரும்பவும் அவருடைய நகைச்சுவையை சொல்வதாக இருக்கிறது. நாம் நினச்சிட்ருக்கோம் இறைவன் நம்மை இப்படியாக உருவாக்கி அனுப்பியிருக்கிறார் அப்படின்னு. மனித உருவம் என்றால் இப்படி இருக்கும் என்பதாக நாம் நினைத்து இது நாள் வரைக்கும் நம்பிக்கொண்டிருக்கிறோம் அல்லவா? அதை தவிர நம்முடைய வாழ்க்கையில் சில பல சடங்குகளையும் செய்கிறோம். இதுதான் நல்லது, இறைக்கு பிடித்தமானது, இதுதான் இறை விரும்புவது, இதுதான் இறைமைக்கு அல்லது இறைவனுக்கு பிடிக்கும் அப்படின்னு நாம் சில பல சடங்குகளை செய்கிறோம், காலம் காலமாக செய்கிறோம், நம்பிக்கையின் பால் செய்கிறோம். அந்த நம்பிக்கையை கேள்வி கேட்கிறார் நம்முடைய வள்ளல் பெருமான். இது நாள் வரைக்கும் இத்தனை நூற்றாண்டுகளாக சமூகம் எதை நம்பியதோ அதை ஒரு நிமிஷம் நின்று நிதானித்து யோசித்து பாருங்க அப்படிங்கிறாரு. நாமளும் யோசித்து பார்க்கலாமா? முதல்ல அந்த பத்தியை பார்த்துடலாம். காதில் 2 பெரிய பொத்தல் செய்து வரவிடுத்தவர், ஆணுக்கு கடுக்கன் இடுதலும் பெண்ணுக்கு மூக்குத்தி முதலியவை போடுதலும் தமக்கு சம்மதமானால் காதிலும் மூக்கிலும் அதற்கு வேண்டிய பொத்தல்களிட்டு வரவிட்டிருக்க மாட்டாரா என்று விசாரித்து தெரிந்து கொள்கிற பட்சத்தில் காதில் கடுக்கனிடவும் மூக்கு முதலியவற்றில் நகையிடவும் சம்மதம் வருமா? எவ்வளோ அழகான ஒரு கேள்வியை கேட்குறாரு பாருங்க. கிண்டலாக இருக்குது, கேலியாக இருக்குது, நகைச்சுவையாக இருக்குது. ஆனால் இது உண்மைதானே. அதாவது நம்முடைய மனித உடம்பு எல்லா உயிரினங்களுக்கும் அந்த 9 வாசல் அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். உயிரினங்கள் எல்லாவற்றுக்குமே 9 வாசல்கள் இருக்குது. அப்படி 9 வாசல்களோடு படைத்து அனுப்பிய அந்த இறைக்கு தெரியாதா? ஆண்களுக்கு காதில் கடுக்கன் போடணும்னா அதுக்கு ஒரு ஓட்டை அங்கே வச்சுருக்கணும், பெண்களுக்கு மூக்குத்தி போடணும்னா அதுக்கு ஒரு ஓட்டை மூக்கில் வச்சுருக்கணும்னு தெரிஞ்சிருந்தா அதை வச்சே அனுப்பியிருப்பார்ல. ஏன் வச்சு அனுப்பலை அப்படின்னா அது தேவையில்லாதது. ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? இது எல்லாம் இறைக்கு பிடித்தமானது அப்படின்னு குழந்தைக்கு மொட்டை அடித்து முதல் வருஷத்தில் காது குத்துறோம்ல, அதை பற்றி கேள்வி கேட்கிறார் நம்முடைய வள்ளல் பெருமான். ஏற்கனவே 9 ஓட்டை உடம்போடு நம்மை அனுப்பியிருக்கிறார், 9 வாசல் உடம்போடு நம்மை அனுப்பியிருக்கிறார் இறை என்று நாம் நம்பினால், இயற்கை என்று நாம் நம்பினால், கூடுதலாக இந்த 2 ஓட்டையும் போடுறதுக்கு இறைக்கு அல்லது இயற்கைக்கு கஷ்டமாக இருந்திருக்குமா? இல்லையே. அப்படின்னா இந்த வெளிப்புற பகட்டால் இதையெல்லாம் செய்தால் நம்மை வருத்தி கொண்டால் இறைக்கு பிடிக்கும்னு யார் சொன்னா? அதுதான் அவர் கேட்ட கேள்வி. பகுத்தறிவின் கேள்வியாகத்தானே இருக்கிறது. ஆன்மீகத்தில் பகுத்தறிவை புகுத்திய ஒரு சமய புரட்சியாளர் என்று வள்ளல் பெருமானை நாம் நிச்சயமாக சொல்லலாம். நம்மை நாமே வருத்தி கொள்வது, நம்மை நாமே துன்புறுத்தி கொள்வது தேவையில்லாதது. அதற்கு பதிலாக என்ன செய்யணும்? வள்ளல் பெருமான் எத்தனை முறை சொல்லிட்டார், காருண்யத்தோடு இருங்கள், அன்போடு இருங்கள், கருணையோடு இருங்கள். வேற எதுவுமே கேட்கலையே, வேற எதுவுமே தேவையில்லையே இறையை உணர்வதற்கு. அதை விடுத்து நாம் 1000 பொத்தல்களிட்டு அதில் 1000 நகைகளை சுமந்து அதுதான் இறைக்கு பிடிக்கும் என்பதான ஒரு சிந்தனையை மாறி மாறி காலம் காலமாக கையளித்து கொண்டே இருக்கிறோம். அது தேவையா என்பதுதான் வள்ளல் பெருமான் இந்த பத்தியின் மூலமாக கேட்பது. ஒரு முறை திரும்ப பார்த்துடலாம் பத்தியை. காதில் 2 பெரிய பொத்தல் செய்து வரவிடுத்தவர் அப்படின்னா என்ன? 2 காதுலேயும் ஓட்டை இருக்குல்ல, அது வழியாக தான் சப்தங்கள் உள்ளே போகிறது. நம்ம போடுற இயர்ஃபோன் உள்ளே போகுது, நம்ம ஹை பிச்சில் வச்சு கேட்குற இசையெல்லாம் உள்ளே போகுது. அப்படி காதில் 2 ஓட்டையை வைத்து வரவிடுத்தவர், வரவிடுத்த அந்த இயற்கை அல்லது வரவிடுத்த அந்த இறை வேற என்ன செய்யலைன்னு சொல்கிறார் பாருங்க. ஆணுக்கு கடுக்கன் இடுதலும் பெண்ணுக்கு மூக்குத்தி முதலியவை போடுதலும் தமக்கு சம்மதமானால், ஆணுக்கு கடுக்கன் போடணும்ப்பா, அதனால் 2 காதில் 2 ஓட்டை தவிர கூடுதலாக 2 ஓட்டை போட்டு அனுப்பிடலாம்.
அது மாதிரி பெண்ணுக்கு மூக்குத்தி போடணும், அதுக்காக மூக்கில் 2 ஓட்டையை தவிர இன்னும் ஒரு 2 ஓட்டையை போட்டு அனுப்பிடலான்னு அப்படி சம்மதித்து அனுப்பியிருக்காதா அப்படின்னு கேட்குறாரு. காதிலும் மூக்கிலும் அதற்கு வேண்டிய பொத்தல்களிட்டு வரவிட்டிருக்க மாட்டாரா? சரியான கேள்வி தானே. ஏற்கனவே எல்லார் காதுலேயும் 2 ஓட்டை இருக்குது, மூக்குலேயும் 2 ஓட்டை இருக்குது. ஆனால் கூடுதலாக 2 போட்டு அனுப்புறது ஒன்றும் கஷ்டம் இல்லையே இறைக்கு அல்லது இயற்கைக்கு. அப்படி வர விட்டுருக்க மாட்டாரா? ஏன் விடலை? அந்த ஒரு கேள்வியை நம்ம என்னைக்காவது யோசிச்சிருக்கோமா? வள்ளல் பெருமான் கேட்குறாரு பாருங்க. பொத்தல்களிட்டு வரவிட்டிருக்க மாட்டாரா என்று விசாரித்து தெரிந்து கொள்ளுகிற பட்சத்தில் காதில் கடுக்கனிடவும் மூக்கு முதலியவற்றில் நகையிடவும் சம்மதம் வருமா? அவர் சொல்றது ஒரே ஒரு விஷயம்தான். வள்ளல் பெருமான் தன்னுடைய புற அடையாளங்களை முற்றிலுமாக துறந்துவிட்டு வெள்ளுடை வேந்தராக, வெள்ளுடை துறவியாக இருந்தவர். எந்த அடையாளங்களும் இறை அடையாளங்களை தம்மீது சுமத்தி கொள்ளவே இல்லை. மனசு வெள்ளையாக இருக்க வேண்டும், சொற்கள் வெண்மையாக இருக்க வேண்டும், தூய்மையாக இருக்க வேண்டும். அதை போல் என்னுடைய உடையும் வெண்மையாக இருந்தால் அதுதான் என்னுடைய அடையாளமாக இருக்கும் என்று சொன்ன வள்ளல் பெருமான் நம்முடைய கண்களை திறந்து விடுகிறார். இந்த பத்தியின் மூலமாக நம்மை நாமே துன்புறுத்தி கொள்வது, பிற உயிர்களை துன்புறுத்தி பிற உயிர்களை பறித்து அது இறைக்கு பிடிக்கும் என்று நமக்கு நாமே ஒரு சமாதானம் சொல்லிக்கொள்வது, இதெல்லாம் இனிமேல் தேவையே இல்லை. இறை உணர்வு என்பது உயிர் இரக்கம் மட்டுமே, ஜீவகாருண்யம் மட்டுமே, சுத்த சன்மார்க்கம் மட்டுமே என்பதுதான் திரும்ப 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 நம்முடைய ஆன்மீக புரட்சியாளர் வள்ளல் பெருமான் சொல்வது. அவர் சொல்வதை 2 காதுகளிலும் வாங்கி கொள்ளலாம், மனசில் வாங்கி கொள்ளலாம், சொல்லில், செயலில், சிந்தனையில் வாங்கி கொள்ளலாம். அது ஒன்றுதான் வள்ளல் பெருமான் நமக்கு கொடுத்திருக்கின்ற அருட்பெரும் சோதி. எனவே திரும்ப திரும்ப உச்சரிப்போம், அருட்பெரும் சோதி, அருட்பெரும் சோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் சோதி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.